Hi friends, welcome to Fairy's Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான பூண்டு முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க. காலை நேரத்துல குழம்பு செய்ய முடியல, டைம் ஆயிடுச்சுனா டக்குன்னு வீட்ல இருக்கிற பூண்டு முட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் அருமையா இருக்கும். சூடா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவும் நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பூண்டு முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூண்டு முட்டை சாதம் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் முட்டையை 4 முட்டை இன்றைக்கி நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போனால் கூட நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முட்டை கெட்டு போனாலும் தனியாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா முட்டையும் ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உடனே கிளறி கொடுத்துடாதீங்க. இப்போ இந்த முட்டை ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 5 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்கிட்டு வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக அதிலிருந்து அரை டீஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸை இந்த முட்டை மேலே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக நொறுக்கிட வேண்டாம். கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உதிரியான முட்டை பொடி மாஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் ஊற இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 20லேருந்து 25 பூண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும், முறுமுறுன்ட்டு. அது வரைக்கும் நல்லா பொறுமையாக கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் பூண்டு நல்லா வதங்கினதும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு இடிக்கல்லில் நான் நல்லா இடிச்சிக்கிறேன். ஒன்றும் பாதியாக நல்லா இடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் ஊற இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு முழு குடமிளகாயும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. குடமிளகாய் வந்து ரொம்பவும் வதங்கணும் தேவையில்லை. அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க போதும். அரை வேக்காடை இந்த அளவுக்கு குடமிளகாய் வதங்கினதும் நம்ம வதக்கி ஒன்றும் பாதியாக இடித்து வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் மிளகு தூளியும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாதம் போட்டுக்கலாம். 1 கப் சாதம் நான் போட்டுக்கிறேன். இது 2 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். சூடான சாதம் போட்டாலும் சரி, இல்லை மதியம் வடித்த சாதம் போட்டாலும் சரி. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டை பொடி மாசை போட்டுக்கலாம். முட்டையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சுட சுட மணக்க பூண்டு முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. குழம்பு இல்லாத நேரத்தில் டக்குனி இந்த மாதிரி பூண்டு ரைஸ் செஞ்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். சூடாக சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.